ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பசங்களுக்கு என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன டிஃபனுன்னு பார்த்துடலாம். தக்காளி தொக்கும் முட்டை தோசை தான் ஊற்ற போகிறேன். தக்காளி தொக்குக்கு கொஞ்சம் கடுகு போட்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியும் சேர்த்து மூடி வச்சாச்சு. சாதம் ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. வெந்தோடனே வடிச்சிடணும். நல்லா கொலையாக தக்காளி மசிஞ்சோடனே மிளகாத்தூள் போட்டு சூப்பராக தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கோங்க. முட்டை தோசைக்கு தோசையை ஊற்றி ஒரு முட்டையோ உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றி பசங்களுக்கு தக்காளி தொக்கும் முட்டை தோசையும் கொடுத்தாச்சு. கேரட் சாதத்துக்கு கடுகு, சீரகம், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் ஒன்று துருவின கேரட்டை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆறின சாதத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க, ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கேரட் சாதம் தொட்டுக்க உருளைக்கிழங்கு சிப்ஸு, ஸ்நாக்ஸுக்கு மாதுளம்பழம் கொடுத்துருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.